இது ஒரு அழகான காணொளிங்க. ஒரு பருந்து மேலிருந்து பறந்து வந்து நீருக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய இரையான மீன புடிச்சிருச்சு. ஆனா புடிச்சிட்டு அது மேல எழும்பி பறக்கிறதுக்குள்ள அது படக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும், அந்த தண்ணிக்குள்ள முழுகிடுவோமா? இல்ல அதுலேருந்து வெளிப்படுவோமா? அப்படிங்கிறது கொஞ்சம் நேர போராட்டத்துக்கு பின் தான் அந்த பறவையால உணர முடியும். இது மாதிரி தான் பல நேரங்கள்ல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஃபோக்கஸ்டா போயிட்டு இருக்கும்போது சில பல தடைகளும், சில பல பிரச்சனைகளும் நம்மள மூழ்கடிக்கிறதுக்கு பார்க்கும். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து வெளிப்பட்டே ஆகணும் அப்படின்ற வைராக்கியத்தோட உறுதியா நம்மளுடைய சிறகுகளை அடிச்சு பறந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த புதைக்குழியில இருந்து நம்ம வெளிப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிசினஸ் மேனுக்கு இப்படிதான் இருக்கும். லோன்ஸ் இந்த மாதிரி பிசினஸ்ல லாஸ் ஆகுறது, நிறைய சீட்டிங் ஆகுறது, இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் மேற்கோளா கொடுத்து அதெல்லாம் அவங்க தண்ணிக்குள்ள அந்த பந்தை இழுக்கிற மாதிரியும் அந்த வெயிட்டான உணவோட இழுக்கிற மாதிரியும் அதை தாண்டி முயற்சி பண்ணி அந்த பருந்து அந்த மீனை எடுத்துட்டு அங்கிருந்து பறந்து செல்ற மாதிரியுமான காணொலியை தான் நீங்க நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்கள்லையும் நம்மளுடைய முழு எனர்ஜியையும் நாம் பயன்படுத்தி ஒரு கட்டுப்பட்டு மாட்டிக்கொண்ட ஒரு இடத்துல இருந்து வெளிப்படணும் அப்படின்னா சில நேரம் அமைதியும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து முழு வேகத்தோட பறக்க நம்ம தயாரானோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்த இருந்து அழகாக கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க. நன்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேரும் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ. டடா.